ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் வந்து எப்படி சென்டம் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் 9th முடிச்சு 10th போகிறீங்க அப்படின்னாலும் சரி, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஸோ நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்னை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், சரியா? கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு என்னென்னா, 1 மார்க்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, டீட்டெயில் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 8 மார்க்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, மேப் எதில் வருது, டைம்லைன் எதில் வருது, எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க, எதில் வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து தரவாக ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும். எந்த இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டஃப்பான கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, அப்படி எல்லாத்தையும் முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கூட இல்லை. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அதை பற்றி தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொஸ்டின் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமினுடைய அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம், சரியா? ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஸ்டின் பேட்டர்னையும் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், சரியா? அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போதே எல்லா புக் பேக் கொஸ்டினையும் ஃபுல்லாக படிச்சிடணும், சரியா? முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் படிக்க முடியுமோ அத்தனை கொஸ்டின்ஸ், அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, டீட்டெயில் கொஸ்டின்ஸ் 5 மார்க் 8 மார்க் இருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கூட புக் பேக்லேருந்து எதுவுமே லீவ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரேராக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரொம்ப எவ்வளோ படித்தாலும் அது வந்து எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, என்னால் இப்போ புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா மட்டும் 1 or 2 வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அதுவும் விடாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கிறது நல்லது, சரியா? அது மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிற கொஸ்டின்ஸுடைய எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் எக்ஸாமில் எழுதுங்க. நம்ம வந்து நிறைய பேர் இந்த ஆன்சர் கீஸை வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும், 5 மார்க்கில் வந்து 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கையில் இருக்குன்னா, உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களோட கையில் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க் வந்து 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் சில பேர் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, இப்போ நிறைய ஒரு நாளைக்கு வந்து 15 to 30 கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் ஷீட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கும்போது யாராச்சும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே கிளியராக எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து சென்டமும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் அதே டீச்சர் கிட்ட உங்களுடைய பேப்பர் போய் நீங்கள் 2 or 3 பாயிண்ட்ஸ் கம்மியாக எழுதிருந்தீங்கன்னா அவங்க மனசில் என்ன தோணும் அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது ஃபுல்லாக எழுதினவங்களுக்கும் சென்டம் 2-3 பாயிண்ட்ஸ் கம்மியாக எழுதினவங்களுக்கும் சென்டம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வருவாங்க. 1 or 2 மார்க்ஸ் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும் பொழுது உங்களால் எத்தனை பாயிண்ட்ஸ் படிக்க முடியுமோ, எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வருதோ எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிருங்க. எதையுமே நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் வந்து 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 மார்க்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின் வரும். வாட் ஆர் த மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள் தான், 3 பாயிண்ட்ஸ் தான். இது ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா சிவிக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், நம்ம புக் பேக்லேயே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ரொம்ப இக்னோர் பண்ணாமல் ரொம்ப கிளியராக படிங்க நீங்கள் ரிவைஸ் பண்ணும் பொழுது. ஏன் அப்படின்னா, கரெக்ஷன் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 95% ஆஃப் இந்த கரெக்ஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸை தான் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பாயிண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் போட்டுருவாங்க. எப்போ அது ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸில் ஒரு மார்க் கூட கம்மியாகாமல் எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லாங்காக இருக்கிற கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவங்க மைண்ட் செட் போட்டு நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, லாங் ஆன்சருக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் போட மாட்டாங்க. எப்போ நீங்கள் இந்த
ஈஸியான கொஸ்டின்ஸை வந்து கரெக்டாக எழுதும் பொழுது. இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ்லேயே நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க மைண்டில் தோணும், ஓகே இதில் வந்து இந்த கொஸ்டின்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாங் ஆன்சர்ஸ்லேயும் அப்போ மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ செக் பண்ணி நம்ம கரெக்டாக போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் படிக்கும்போதும் சரி, எக்ஸாம் எழுதும்போதும் சரி, இந்த ஈஸி கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இக்னோர் பண்ணவே கூடாது. ரிவைஸ் பண்ணும்பொழுது இதை தெளிவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ எப்பயுமே 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ இந்த சின்ன கொஸ்டின்ஸ், அதாவது ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு 2 மார்க்ஸில் வந்து கம்பல்சரி இப்போ ரீசெண்டாக எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் எதில் கேட்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க் புக் இன்சைட்டில் தான் கேட்குறாங்க. புக் பேக்லேருந்து வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் எங்கே இருந்தெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் அதே டூ யூ நோ மாதிரியே உங்களுக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் நிறைய இருக்கும், ஹிஸ்ட்ரியிலேருந்து எக்கனாமிக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா லெசன்லையும் இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் சம்மரி, அந்த ஒரு லெசன் முடிஞ்ச உடனே நம்மளுடைய அந்த 1 மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதுக்கும் முன்னாடி சம்மரின்னு ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி 2 மார்க் மட்டும் இல்லை, 1 மார்க்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கேட்பாங்க. ப்ளூ பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு 1 மார்க்ஸுமே வந்திருக்கு. சரியா? 2024 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். 23 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் 2 மார்க், அதாவது நம்ம பிடிஏ அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு அந்த அசோசியேஷனில் வந்து ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இன்கேஸ் உங்கள் கையில் வந்து கொஸ்டின் பேங்க் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கும். அந்த பிடிஏ கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இன்சைடு கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாடல் கொஸ்டின்ஸில் இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை மாதம் செப்டம்பர் மாதம் நடந்திருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினுடைய கொஸ்டினை எடுத்து அதில் எதெல்லாம் இன்சைடு 2 மார்க் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, நாட் ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 28வது கொஸ்டின் மட்டும் இல்லாமல் வேறு நடுவில் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்சைடு கேட்டிருக்காங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டூ யூ நோ அந்த பாக்ஸ் கண்டென்ட் சம்மரி ப்ளஸ் இதையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க்கு கண்டிப்பாக 100% நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரியா? இதுக்கு வெளியே வந்து இதுக்கும் மேலே வேறு எங்கே இருந்தும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். சரி, 10th அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அந்த ரிவிஷன் எக்ஸாமில் இதில் இல்லாத கொஸ்டின் ஏதாச்சும் இருந்து அதில் கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அது ரொம்ப ரேர் தான். பட் அதையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பல்சரி 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அதான் சொன்னேன்ல, ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த ரிவிஷன் எக்ஸாம் நடக்குதுல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 இந்த 3 ரிவிஷன் எக்ஸாமினுடைய கொஸ்டினை எடுத்து பாருங்கள். நாட் ஜஸ்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில், அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, வெவ்வேறு ஜோன்ஸில் வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஜோன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்சைடு கேட்டிருக்காங்க அதையும் பார்த்து நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி 2 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம், அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் வந்து உங்கள் ஸ்கூலில் வைப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்திருக்கும், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் நடக்கும். சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நடுவில் வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வரலை அப்படின்னா எதுலெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் இருந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதுகிற முந்தின எக்ஸாம், எக்ஸாம், அந்த எக்ஸாம் வரைக்கும் எத்தனை வாட்டி எழுதுறீங்களோ, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நாட் ஜஸ்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எதில் மிஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இதில் 2 மார்க் போச்சு, அவங்களுக்கு இதில் 5 மார்க் போச்சு அப்படிங்கிறதையும் பாருங்கள். எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸை திரும்பவும் நீங்கள் பண்ணக்கூடாது.
சரியா? ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப இந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து படிக்கிறப்ப வீட்டில் இருந்து படிக்கிறப்ப இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கணும். சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் அப்புறம் அதுக்கு மொதல் வருஷம் இந்த 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதுனாங்கல்ல சென்டம் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 98, 99 இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ எதனால் அவங்க மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அப்புறமா இன்னொரு வீடியோவில் அது டீட்டெயிலாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ அதையும் அந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டினுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. சரியா? நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்லாம் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது வந்து ப்ரெசன்டேஷன். உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹேண்ட் ரைட்டிங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங் கரெக்டாக ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸு, ஒரு வேர்டுக்கும் நெக்ஸ்ட் வேர்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற அந்த வே, அதாவது நீங்கள் ஒரு பேராவாக எழுதாமல் பாயிண்டாக எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து அழகாக காமிக்கும். சரியா? நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக காமிச்சிங்க, ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கரெக்ஷன் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு மார்க் போடணும் அப்படின்னு தான் தோணும். மார்க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. சரியா? எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி நம்ம உங்களுக்கு ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் முக்கியமாக இந்த மேப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் முதல்லையே உங்களுடைய எக்ஸாமில் அதாவது இந்த கரெக்ஷன் பண்ணுறவங்க பார்க்கக்கூடிய பேஜ் எதுனா மேப்பு தான். சரியா? நம்ம ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராவர்ப் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனில் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும் அந்த பேப்பருக்கு. சரியா? ஸோ நீங்கள் மேப்பை வந்து எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி அவங்க மார்க் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு. நீங்கள் வந்து நிறைய இந்த சென்ட்டை மிஸ் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா 99, 98 வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதில் வந்து மார்க் போயிருக்கும் அப்படின்னா 1 மார்க்ஸில் தான். அது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் 99 வாங்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 75 to 80% பேர் எதில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 மார்க் தான். ஸோ நம்ம 1 மார்க் தான் ஈஸியாக மார்க் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் வந்து நமக்கு கடைசியில் அந்த 1 மார்க் 2 மார்க் கம்மி ஆகுறது எதில் ஆகும் அப்படின்னா இந்த 1 மார்க்கில் தான் ஆகும். ஸோ 1 மார்க் முக்கியமாக சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ரெண்டையும் ரொம்ப தெளிவாக திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. எத்தனை வாட்டி எழுதினாலும் சரி, நீங்கள் வந்து ஃபுல்லாக, அதாவது நீங்கள் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 188 சூஸ் இருக்கும் நம்ம புக்கில். சரி, சோஷியல் சயின்ஸில் நீங்கள் எழுதி பார்க்கும்பொழுது மொத்தமாக எழுதி பாருங்கள். அதில் ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட திரும்பவும் எழுதுங்க. மிஸ்டேக் வரலனா கூட நீங்கள் திரும்ப திரும்ப, அதாவது ஒவ்வொரு ரிவிஷன் டைம்லையும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு படிப்பீங்களா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், எல்லா தடவையும் நீங்கள் ஃபுல்லாக அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை எல்லாம் மொத்தமாக எழுதி பாருங்கள். முக்கியமாக மறக்காமல் பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷனில் நீங்கள் கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க. சரியா? ஃபில் இன் த பிளாங்க்ஸும் அதே மாதிரி எழுதி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஏதாச்சும் ஒரு ஆன்சர் மட்டுமே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸை சூஸ் பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் மேக்ஸிமம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறது சேம். ஏன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஸ்டினாக இருக்கட்டும், உங்களுக்கு மேப் டைம்லைன் எல்லாம் இருக்கும். மேப் கம்பல்சரி, டைம்லைன் இருக்கும், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எவ்ரிதிங் இருக்கும். இதை தவிர இருக்கக்கூடிய டீட்டெயிலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் உங்களுக்கு 5மே கிளியராக தெரியும், 100% தெரியும் அப்படின்னா மட்டும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு 90% தான் ஷுவரு, 95% தான் ஷுவரு அப்படின்னா நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸை அட்டன் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு நீங்கள் படித்ததை ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா
ஒரு 1 வீக்கில் அது திரும்ப படிங்க, அடுத்த வீக்கு திரும்ப படிங்க. அந்த கேப் வந்து ரெகுலராக இருக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கொஸ்டினை கிளியராக படிச்சிட்டிங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி படிச்சுட்டு இதை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்ட்டு அதை ரிவைஸ் பண்ணாமல் வேற கொஸ்டின்ஸ் படிக்கிறது. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் முன்னாடி தெளிவாக படித்த கொஸ்டினும் அரைகுறை ஆயிரும், இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிற கொஸ்டினும் அரைகுறை ஆயிரும், ரெண்டுமே அரைகுறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்னு அதை ரிவைஸ் பண்ண விடாதீங்க. ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா அது பின்னாடி வந்து உங்களுக்கு மறந்து போகும். எக்ஸாம் டைமில் 1 or 2 பாயிண்ட்ஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி மறந்து போச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ ரிவைஸ் பண்ணும் பொழுது ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரிவைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்பவும் ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கணும். சரியா? சென்டம் வாங்குறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சென்டம் எடுக்கிறவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல, அதில் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதை வந்து அனலைஸ் பண்ணுற வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் அதில் வந்து டெலகிராம் சேனலை ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.